அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். வாங்க நண்பர்களே, கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது, எடுக்கக்கூடிய காரியம் 25% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. நாலாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள், முக்கியமான வேலைகளை துவங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும். எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது, 75% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை, எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள், வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது, உங்களுக்கு 75% காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம், ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, ஸோ துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்களுக்கான நேரம் 100% காரிய வெற்றியை கொடுக்கும், அரசு வேலையில் இருக்கிறது பறவை. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% வெற்றி. ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம், ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் ஜாமமும் 9ஆம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள், நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். இன்று தேய்பிறை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம்,
சனிக்கிழமை பார்த்துக்கலாம். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள். படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள். புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்களுடன் தம்பிரான் ரிஷபானந்தர்.